மற்ற பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடும். அது எப்படி தூண்டில் போடும்னா, இந்த தாவரத்தோட இலை நுனியில வந்து இந்த ஸ்பைடர் வந்து நின்றுக்கிட்டு கீழே வந்து அதனுடைய பட்டு நூல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இப்படி தொங்க விடும்போது அந்த பட்டு நூலோட எண்டு இருக்குல்ல, தொங்குற இடம், அந்த இடத்துல வந்து பிசுப்பான ஒரு திரவத்தினால ஒரு பலூன் மாதிரி ஒரு பால் மாதிரி ஒன்று ஆக்கிரும். இந்த வகையான சிலந்திகளினுடைய உடம்பு கலரா இருக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ப்ளூ. பெண் சிலந்திகள் வந்து கவரப்படுறதுக்கு இந்த ஒரு டான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒருவேளை டான்ஸ் பிடிக்கலை அப்படின்னா அப்போ இந்த பெண் சிலந்தி போய் அந்த ஆண் சிலந்தியை வந்து கொன்று சாப்பிடக்கூட செஞ்சிடும். பெண் நிறம் வந்து ரொம்ப கலர் கம்மியாக தான் இருக்கும், கிரே கலரில் இருக்கும், இல்லைன்னா ப்ரௌன் பிளாக் அந்த கலரில் தான் இருக்கும். மற்றபடி ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து ஆண் சிலந்திகள் மட்டும்தான் இந்த இதில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது ஏன் ஆண்களுக்கு மட்டும் இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ பொதுவாக நீங்கள் சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக வாழும். நீங்கள் தனித்தனியாக தானே பார்ப்பீங்க, உங்கள் வீட்டில் பார்த்தாலும் வெளியே எங்கே பார்த்தாலும் ஒன்றொன்னா தனித்தனியாக தான் பிரிஞ்சு இருக்கும். நம்ம சேர்ந்து மொத்தமாக வாழ்ந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த இன சிலந்திகள் வந்து சோசியல் ஸ்பைடர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து தான் வாழும். ஒரு பெரிய வலையை வந்து பின்னி அந்த வலைக்குள்ள எல்லாமே 100 கணக்கில் வந்து வாழும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சிலந்திகள் வெளியே வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே தாய் சிலந்தி இருக்குல்ல, அதனுடைய உடல் உறுப்புகள் வந்து அப்படியே கரைஞ்சி திரவமாக மாற ஆரம்பிச்ச பிறகு அந்த குட்டி சிலந்திகள் இருக்குல்ல, அதுவே அதனுடைய தாயை கொட்டி அந்த தாயினுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய திரவத்தை அப்படியே வந்து குடிச்சிரும். தாய் வந்து செத்து போயிடும். சிலந்திகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 3 வித்தியாசமான சிலந்திகளோட விசித்திரமான செயல்களை பத்தி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க ப்ரோ, அந்த 3 வகையான சிலந்திகளை பத்தி. முதல் வகை வந்து பீகாக் ஸ்பைடர்ஸ். இதுக்கு பீகாக் அப்படின்னு பேர் வர்றதுக்கே 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, இந்த வகையான சிலந்திகளினுடைய உடம்பு கலரா இருக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ப்ளூ, அதாவது அந்த நிறத்தை பார்த்தாலே அந்த ப்ளூ வந்து ரொம்ப தூக்கலா இருக்கும். இன்னொன்று வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர். இந்த எல்லா கலருமே வந்து ஒரே சிலந்தியில வந்து இருக்கும். இப்போ நீங்க பொதுவாக மற்ற சிலந்திகள் வந்து பிளாக் கலர் பார்த்துருப்பீங்க, ப்ரௌன் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தனித்தனியா பிளாக் அண்ட் ரெட் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இந்த சிலந்தி வகைகள்லயே சில சிலந்திகளுக்கு வந்து எல்லோ கலர் கிரீன் கலரும் சேர்ந்தே இருக்கும். அப்போ எவ்வளோ வண்ணமயமாக இருக்கும்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஸோட சேர்த்து சூப்பர் பிளாக் அப்படின்ற அடர் கருப்பு நிறமும் சேரும். அப்போ ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு கலரில் இந்த மாதிரி லைட் கலர் சேரும்போது எவ்வளோ தூக்கலாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வண்ணமயமாக இருக்கும். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னன்னா, இதனுடைய அளவு வந்து வெறும் 0.4 இருந்து 0.5 தான், அதாவது 0.5 சென்டிமீட்டர் தான். இப்போ 1 சென்டிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் இருக்கு. இது வந்து வெறும் 4 இருந்து 5 மில்லிமீட்டர் தான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதனுடைய இந்த வித்தியாசமான நிறங்களை நம்ம பார்க்கறதுக்கே வந்து மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இனச்சேர்க்கை பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஆண் இனத்துக்கு மட்டும்தான் இவ்வளோ கலர் இருக்கு. பெண் நிறம் வந்து ரொம்ப கலர் கம்மியாக தான் இருக்கும், கிரே கலர்ல இருக்கும், இல்லைன்னா ப்ரௌன் பிளாக் அந்த கலர்ல தான் இருக்கும். மற்றபடி ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து ஆண் சிலந்திகள் மட்டும்தான் இந்த இதில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது ஏன் ஆண்களுக்கு மட்டும் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஆண்கள் தான் வந்து இனச்சேர்க்கை பண்ணும்போது பெண்களை கவரணும். ஸோ அதுக்காக தான் இதுக்கு வந்து கலர்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஆணினை வந்து டான்ஸ் ஆடும், அதனுடைய வயிற்று பகுதியை தூக்கி லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஆடும். அந்த டான்ஸை பார்த்தாலே ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பெண் சிலந்திகளை பொறுத்த வரைக்கும். அதாவது பெண் சிலந்திகள் வந்து கவரப்படுறதுக்கு இந்த ஒரு டான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளே வந்து அது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப்பில் தான் அந்த டான்ஸை வந்து பார்க்க முடியும். இருந்தாலும் அதே அளவில் இருக்கக்கூடிய மற்ற பெண் சிலந்திக்கு வந்து அது பெருசாகவே தெரியும். ஸோ அதனால் இப்போ அந்த டான்ஸ் ஆடுது பாருங்க, அந்த டான்ஸ் பிடிச்சிருந்தா அதோட சேர்த்து பெண் சிலந்தி போய் இனச்சேர்க்கை பண்ணும். ஒருவேளை டான்ஸ் பிடிக்கலை அப்படின்னா அப்போ இந்த பெண் சிலந்தி போய் அந்த ஆண் சிலந்தியை வந்து கொன்று சாப்பிடக்கூட செஞ்சிடும். இப்போ
இப்ப ஆட்டம் போடுது இல்ல, ஆமா, ஒரு மாதிரி அந்த கலர்ஃபுல்லா காமிச்சு. மயிலை பொறுத்த வரைக்கும் ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும், தோகை விரிச்சு ஆடும் இனச்சேர்க்கைக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி இது பண்ணுது இல்ல. இதுதான் ரெண்டாவது காரணம் இதுக்கு வந்து பீகாக் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கு. இந்த இனம் வந்து எங்க வாழுது அப்படின்னா ஆஸ்திரேலியா கண்டம். ஸோ அங்கதான் வந்து இந்த இனம் வந்து அதிகமா வந்து வாழுது. ஸோ இதுதான் வந்து முதல் சிலந்தி, அதனுடைய விசித்திரமான விஷயங்கள். இப்ப நம்ம வந்து ரெண்டாவது சிலந்தி வகையை வந்து இது எத்தனை வருஷம் வர உயிர் வாழும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது வந்து ரொம்ப கம்மியா தான் உயிர் வாழும். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதா இருக்குல்ல, அப்போ 1 to 2 வருஷம் வாழ்றது அந்த அளவுக்கு தான். குறிப்பா ஆண் இனம் இதுல பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம் பண்ணி முடிச்ச உடனே அது வந்து இறந்து போயிடும். ஏன்னா அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து இனச்சேர்க்கைக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடும். அதனால அது வந்து இறந்தே போயிடும். இப்ப இன்னொரு வகை எடுத்துப்போம். இன்னொன்னு நான் ரெண்டாவது வகை சொல்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இது ஒரு டைமுக்கு எத்தனை முட்டை போடும் அந்த மாதிரி? இது வந்து ஒரு டைமுக்கு எத்தனை முட்டை போடும்னா சராசரியா வந்து 30ல ஆரம்பிச்சு ஒரு 70, அதுக்கப்புறம் 100 இந்த ரேஞ்சில் வந்து மாறி மாறி இருக்கும் அந்தந்த சூழல் பொறுத்து. பொதுவாகவே நீங்க எந்த ஸ்பைடர்ஸ் எடுத்தாலும் அதனுடைய ஆவரேஜ் வந்து 50 to 100. ஆனா சில ஸ்பைடர்ஸ் மட்டும் வந்து 200 முட்டை வரைக்கும் கூட போடும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பீகாக் ஸ்பைடர்ஸ் இருக்குல்ல, இதை பத்தி நம்ம இன்னும் ஆச்சரியமான தகவல்களை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பீகாக் ஸ்பைடர் மாதிரி இன்னொரு விசித்திரமான ஸ்பைடர் இருக்கு அப்படின்னா அது வந்து போலஸ் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு இனம் தான். இந்த போலஸ் என்ன பண்ணும்னா, இப்ப நம்ம வந்து மீன் பிடிக்கும் போது தூண்டில் போடுவோம் கரெக்டா? அந்த மாதிரி இந்த ஸ்பைடர்ஸ் வந்து மற்ற பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடும். அது எப்படி தூண்டில் போடும்னா, இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஒரு தாவரம் இருக்கு. அந்த தாவரத்தோட இலை நுனியில வந்து இந்த ஸ்பைடர் வந்து நின்றுடும். நின்றுக்கிட்டு கீழே வந்து அதனுடைய பட்டு நூல் இருக்குல்ல, அந்த வலைன்போம், அது வலைன்னு சொல்லக்கூடாது, வெப்புனா தான் வலை, பின்னுனா தான் அது வெறும் அந்த கயிறு மாதிரி விடுது இல்ல, நூல் மாதிரி, அதுக்கு பேரு பட்டு நூல் தான். ஸோ அதை வந்து இப்படி தொங்க விடும். தொங்க விடும்போது அந்த பட்டு நூலோட எண்டு இருக்குல்ல, தொங்குற இடம், அந்த இடத்துல வந்து பிசு பிசுப்பான ஒரு திரவத்தினால ஒரு பலூன் மாதிரி ஒரு பால் மாதிரி ஒண்ணு ஆக்கிரும். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கொத்தா மாத்திட்டு அதை தான் அப்படியே கீழே தொங்க விடும். தொங்க விடும்போது அது பாக்குறதுக்கு நம்ம எப்படி தூண்டில்ல ஒரு புழுவை வச்சு தொங்க விடுவோம் தண்ணிக்குள்ள, அது மாதிரி இது வந்து ஒரு தாவரத்து மேல இருந்து இந்த மாதிரி தொங்க விடும். இந்த வாசனை எப்படி இருக்கும்னா, இப்ப மட்ஸ் அப்படின்ற அந்துப்பூச்சி இனம் இருக்கு. அந்த அந்துப்பூச்சிகள் வந்து பெண் இனம் வந்து ஈர்க்கும், ஒரு விதமான வாசனையை செலுத்தும். அந்த வாசனையை பார்த்து தான் ஆண் அந்துப்பூச்சிகள் வந்து இங்க பெண் அந்துப்பூச்சி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இனச்சேர்க்கை பண்றதுக்காக வரும். ஸோ அப்படி வரும்ல, அது வர்றதுக்காகவே இந்த சிலந்திகள் வந்து அந்த ஒரு பெண் வாசனையை தான், அந்த பெண் அந்துப்பூச்சிகளினுடைய வாசனையை தான் அதுல வந்து உருவாக்கி இருக்கும், அது வந்து தொங்க விட்டுருக்கும். இப்ப இந்த வாசனையை பார்த்தோன்னே ஆண் அந்துப்பூச்சி வந்து ஏமாந்துரும். இது வந்து பெண்ணா இருக்கும்னு சொல்லி பக்கத்துல வந்து அதுல நுழைய பார்க்கும். அப்ப டக்குன்னு ஒட்டிடும், அது ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கிறனால. ஒட்ட ஆரம்பிச்ச உடனே துடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அந்துப்பூச்சி. அப்ப மெல்ல அது ஒட்டிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சிலந்தி வந்து மேல இழுக்கும். நம்ம எப்படி தூண்டில எப்படி இழுப்போம் அந்த மாதிரி மேல இழுத்துட்டு டக்குன்னு ஒரு கொட்டிட்டு அதை வந்து அதுக்குள்ள வந்து டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்ற ஆசிட்டை ஊற்றி அதை கரைச்சி அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வேட்டை பழக்கத்தை இந்த போலஸ் ஸ்பைடர் வந்து கொண்டு இருக்குது. ஸோ இது வந்து குறிப்பா வந்து அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவில் வந்து வட அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து சவுத் அமெரிக்கா அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் வந்து இவைகள் வந்து இருக்கு. இப்ப மூன்றாவது வகை வந்து இது என்ன சைஸ்ல ப்ரோ இருக்கும் அந்த பத்தி? இது வந்து 1.5 ஆரம்பிச்சதா 1.5 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இதனுடைய சைஸே வந்து இருக்கும். ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மூன்றாவது தான் ரொம்ப ஆச்சரியமானது, ஸ்டெகோடிஃபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரினம், ஒரு ஜீனஸ் இருக்கு. இந்த ஜீனஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீசிஸ் வந்து வித்தியாசமானது. இப்ப பொதுவா நீங்க சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா வாழும். நீங்க தனித்தனியா தானே பார்ப்பீங்க, உங்க வீட்டுல பார்த்தாலும் வெளியே எங்க பார்த்தாலும் ஒன்னொன்னா தனித்தனியா தான் பிரிஞ்சு இருக்கும். நம்ம சேர்ந்து மொத்தமா வாழ்ந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த இன சிலந்திகள் வந்து சோசியல் ஸ்பைடர்ஸ், எல்லாமே வந்து சேர்ந்து தான் வாழும். ஒரு பெரிய வலையை வந்து பின்னி அந்த வலைக்குள்ள எல்லாமே 100 கணக்குல வந்து வாழும். எப்படி அப்படின்னா, நீங்க இதை இந்தியாவிலேயே பார்க்கலாம். இது வந்து இந்தியாவில் இருக்கும், ஆப்பிரிக்கால வந்து இருக்கும், அதே மாதிரி
ஆசியாவில் இன்னும் பல நாடுகளில் வந்து இருக்கும். இது எப்படி நம்ம எங்கே பார்க்கலாம்னா, அதிகமாக நீங்கள் செடி இருக்குல்ல, நிறைய செடிகள், அப்புறம் மனுஷங்க கட்டுற வேலி, அங்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி மங்களா இலையெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து குமிஞ்சு ஒரு மாதிரி நிறைய தூசிகள் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா அது வலைன்னே தெரியாது. ஆனால் பார்த்தா கொத்து கொத்தா ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் போய் உத்து பார்த்தா தெரியும் அதுதான் வந்து வலை அப்படின்னு. அதாவது இப்போ வலைன்னா நம்ம எப்படி தெரியும்னா, இப்படி பின்னப்பட்டு இருக்கும். இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி பின்னப்பட்டு வலை தான் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? இந்த வலை வந்து அப்படி இருக்காது. ஒரு பஞ்சு குவியல் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நூத்துக்கணக்கான சிலந்திகள் இருக்குல்ல, எல்லாமே சேர்ந்து அவ்வளோ வலைய வேலியிலலாம் கட்டி இருக்கும். அது நம்ம சிலந்தி வலைன்னே தெரியாது. நம்ம போய் கையை வச்சு இப்படி தேய்ச்சோம்னா அவ்வளோ தூசி, அவ்வளோ பஞ்சு மாதிரி அவ்வளோ இது வரும். இதை கண்டிப்பா வந்து கிராமப்புறங்களில் வாழக்கூடிய நிறைய விவசாயிகள் வந்து பார்த்துருப்பாங்க. கிராமத்தில் வாழ்ந்த நிறைய மனுஷங்களும் அதை வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு வலை அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அதுதான் வலை. ஸோ அதுக்குள்ளே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்து வாழும்போதே இது முட்டை போடுதுன்னு வைங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50லேருந்து 100 முட்டை வந்து போட்டுரும். ஸோ அவ்வளோ முட்டை போடும்ல. முட்டை போட்டால் அதுவும் வந்து அதனுடைய பட்டு நூலை ஒரு சாக்கு மாதிரி உருவாக்கி அதில் வச்சு அந்த அந்த வலை இருக்குல்ல, பெரிய வலை அமைப்பு, அதுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிரும். இப்போ என்ன மேட்டர்னா, நிறைய சேர்ந்து வாழுது இல்லை ஸ்பைடர்ஸ் எல்லாம். அப்படி வாழ்றனால எல்லா ஸ்பைடர்ஸுமே, பெண் ஸ்பைடர்ஸுமே, அந்த இனத்தை சேர்ந்த பெண் ஸ்பைடர்ஸுமே அந்த முட்டைகளை வந்து பார்த்துக்கும். முட்டையில இருந்து சிலந்திகள் வந்து வெளியே வர்ற வரைக்கும் பார்த்துக்கும். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சிலந்திகள் வெளியே வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே தாய் சிலந்தி இருக்குல்ல, அதனுடைய உடல் உறுப்புகள் வந்து அப்படியே கரைஞ்சி திரவமா மாற ஆரம்பிச்ச பிறகு அந்த குட்டி சிலந்திகள் இருக்குல்ல, அதுவே அதனுடைய தாயை கொட்டி அந்த தாயினுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய திரவத்தை அப்படியே வந்து குடிச்சிரும். தாய் வந்து செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி அதை செத்து தன்னுடைய உடம்ப வந்து வருத்திக்கிட்டு மற்றதை வாழ வைக்கும். இதுக்கு பேரே வந்து மேட்ரிஃபேஜ் அப்படின்னு சொல்லி பேரு. அதாவது இப்போ ஒரு தாய் சிலந்தி இருக்குன்னா அது வந்து முட்டை போடும்ல, முட்டை போட்டு அதுல இருந்து சிலந்திகள் வந்துடும்ல, அந்த சிலந்திகள் வந்த ஒரு 2லேருந்து 4 வாரத்துக்குள்ளேயே தாய் சிலந்தியினுடைய உடம்புக்குள்ள சில ஹார்மோன் சுரந்து அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே அப்படியே தண்ணி மாதிரி மாறிடும், திரவமா மாறிடும். அப்படியே அது வந்து சாக ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த குட்டி சிலந்திகள் இருக்குல்ல, அது வந்து அதனுடைய தாயினுடைய உடம்புல இருந்து, குறிப்பா வயிற்று பகுதி, கால் பகுதியில இருந்து அதை வந்து உறிஞ்சி எடுத்தோடனே முழுசா அந்த தாய் சிலந்தி வந்து செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி செய்யுது. இது வந்து இதை மட்டும் பண்ணாம அதனுடைய சித்தி பெரியம்மாலாம் இருக்கும்ல, அதாவது மற்ற பெண் சிலந்திகள், அதுவும் வந்து எப்படி நினைக்கும்னா, இந்த சோசியல் ஸ்பைடர் அப்படின்றனால ஒரு சிலந்தி முட்டை போட்டிருந்தாலும் அந்த முட்டை வாசனை இருக்குல்ல, அதுவும் பெண் சிலந்திகளினுடைய வாசனை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால தன்னுடைய முட்டை தான், அதுல இருந்து வர்றது தன்னுடைய குட்டிகள் தான் அப்படின்னு எல்லா பெண் சிலந்திகளும் நினைக்கும். அப்படி நினைக்கிறனால இங்க என்ன பிரச்சனை வரும்னா, எல்லா பெண் சிலந்திகளுக்கும் அந்த ஹார்மோன் சுரந்து எல்லா பெண் சிலந்திகளினுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளும் திரவமா மாறும், லிக்யூட் மாதிரி மாறின உடனே இந்த குட்டிகள் அதை சாப்பிட்டு வந்து கொன்னுரும். ஸோ இது ஏன் நடக்குது இயற்கையில அப்படின்னா, ஒரு இடத்துல அதிகமா வாழுது இல்லை, நிறைய அது. இப்ப ஒரு சிலந்தியே 100 முட்டை போட்டா, அப்ப ஒவ்வொரு சிலந்தையும் 100 முட்டை போட்டா எவ்வளவு குட்டி வெளியே வரும்? எவ்வளவு குட்டி வெளியே வந்தா அது வாழ்றதுக்கு பெரிய இடம் தேவைப்படும்ல. அதனால இயற்கை வந்து ஒரு முட்டை போட்டு 1 மாசத்துல அந்த முட்டையில இருந்து குட்டி வந்த 1 மாசத்துக்குள்ள அதனுடைய தாய்கள், சகோதரிகள் எல்லாமே வந்து இறந்து போற மாதிரி தான் இயற்கை வந்து இதை படைச்சிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த வெப் நான் சொன்னேன் பாருங்க, அந்த குவியல் மாதிரி இருக்கும், இது கிட்டத்தட்ட சில இடங்கள்ல வந்து 1 அடியில ஆரம்பிச்சு 3 அடி வரைக்கும் இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல 6 அடி வரைக்குமே வந்து மிகப்பெரிய அளவுல நீண்டு இருக்கும். 6 அடி வரைக்கும் நீங்க வெப்பு, அதுல வந்து சிலந்திகள் வாழுதுன்னா எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து 3 வகையான சிலந்திகள், 3 விசித்திரமான விஷயங்கள். அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னும் சிலந்திகள் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிலந்திகளோட இன்ட்ரெஸ்டான விஷயங்களை பற்றி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ.